நாளைக்கு பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ஜாவா பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, பேசிக் கான்செப்ட் தான் ஓவராலா இதெல்லாம் வரும். இதுக்கப்புறம் இது வந்து இதுக்குன்னே அது அட்வான்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஜேவிஎம், ஜேஆர்இ, ஜேடிகே எல்லாமே எல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் வைக்கிறாங்க. உங்ககிட்ட கேட்பாங்க திடீர்னு சம்டைம்ஸ் இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா, ஜாவா தெரியும் ஓகே. ஜாவா 2வது டெஸ்ட் கேட்பாங்க. ஓகே. ஏன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட் இது கேட்பாங்க. ஜேவிஎம் தான் என்ன, ஜேஆர்இ என்ன, ஜேடிகே என்னன்னு தெரியும் ஈஸியா இருக்கும். 2 இருக்கு. அடுத்து அந்த வேரியபிள் இருக்கு, டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அதுக்குள்ள வந்து இஃப் எல்ஸ் அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஒவ்வொருத்துக்குள்ள மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட். நம்ம இப்போதைக்கு பார்க்கும்போது 2 வேரியபிள் வரைக்கும் பார்க்கணும். அடுத்து ஒரு சில குறிப்பிட்ட எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம ப்ரோக்ராமிங்ல போக ஈஸியா இருக்கும். ஏன்னா சும்மா செஞ்சுட்டா ஓகே ரைட் சும்மா எதையும் போட்டா நமக்கு அப்படிலாம் வராது சரியா. ஃபர்ஸ்ட் என்னன்னா கொஞ்சம் பேசிக்கான நாலேஜ் இருக்கலாம். நீங்க வந்து நிறைய பேர் நான் சிஎஸ் கூட வந்து அதனால ஃபர்ஸ்ட் ஜேவிஎம் தான் என்னன்னா ஜேவிஎம் ஒரு விர்ச்சுவல் மிஷின். தியரிட்டிக்கல் விர்ச்சுவல் ஜேவிஎம் விர்ச்சுவல் மிஷின் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பைட் கோட் ஜாவா பைட் கோட் லைக் ஜேவிஎம் என்ன பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் சோர்ஸ் கோட் இருக்கும். சோர்ஸ் கோட் வந்து ஜாவா பைட் கூட மாறும். அடுத்தது பைட் ஜாவா பைட் வந்து பைட் கூட மாறி அதுக்கப்புறம் வந்து அது ரிட்டர்ன் ஆகி அவுட்புட் வரும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜேஆர்இ அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் இதுவும் ஆட் ஆகும். லைக் ஜாவோட ஜார் ஃபைல் லைப்ரரிஸ் ஓவரால். அதுக்கு அடுத்து என்ன ஜேஆர்இக்கு அப்புறம் ஜேடிகே. ஜேடிகே என்னன்னா ஜேவிஎம் ஜேஆர்இ எல்லாம் உள்ள வந்து எக்ஸ்ட்ரா வந்து டெவலப்மெண்ட் டூல்ஸும் இதுதான் இருக்கு. ஓகே. ஓவராலா சேர்த்தது தான் ஏன்னா ஜே. ஓகே. இது ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தியரிகள் பார்த்தீங்க. ஓகே. உங்களுக்கு அது 3 நோட்ஸ் இருக்கு எனக்கு. ஈஸியா இருக்குது. நான் சொன்னது அதுதான் இருக்கும். ஜேடி அப்படின்னா ஜாவா சேர்ந்து ஜேஆர்இ ஜாவா 2 வரும். ஜேடிக்குனா ஜாவா டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வேரியபிள். வேரியபிள் அப்படின்னு என்னப்பா? வேரியபிள் என்னன்னா நம்ம வந்து ஒரு டிக்ளேர் பண்ண லைக் எல்லார் வீட்லையும் என்ன இருக்கும்? அது பேராஷூட்லையோ, கேனல்லையோ, கடலையோ சம்திங் சமையல் சமையல்லையோ ஒரு எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெய் நம்ம எதுல ஸ்டோர் பண்ணி வைக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்துல ஸ்டோர் பண்ணி வைப்போம். Okay. அது வந்து நம்ம எங்க வைக்கிறது கிச்சன்ல வச்சா கிச்சன் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இதே வீட்ல வச்சிருக்கோம் அப்படின்னா தலைக்கு தேய்க்க யூஸ் பண்ணுவோம், கை கால் தேய்க்க use பண்ணுவோம். அதே இது இந்த ஸ்டாட்டிக் அப்படின்னா நம்ம வந்து சமையலுக்கு வச்சுக்கலாம், சமையல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். Okay. அதுவும் ஒரு சில இந்த பொறுக்கிக்க வச்சிருப்பாங்க. தனியா எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகே. அது அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்து ஸ்டாட்டிக் அதெல்லாம் பண்ணா பண்ணதுதான். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அது வேல்யூ மாறாது. ஓகே. இன்ஸ்டன்ட் வேணும்னா லைக் வித்தின் த கஸ்டமர் வச்சுக்கோங்க. லைக் கிச்சன் என்ன கிச்சன் அர்த்தம். அது இன்ஸ்டன்ட் வேரியபிள் அது குளோபல் வேரியபிள் சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து கிச்சன் சொல்லி ஒரு தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய் வந்து கிச்சன் யூஸ் பண்ணுவாங்க, கடை தைக்கிறதுக்கு ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க. அது வந்து குளோபல் வேரியபிள் இன்ஸ்டன்ட் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்னா வித்தின் த கஸ்டமர் லைக் அதே தேங்காய் தான். பட் வீட்டுக்கு மட்டும் வைக்கும்போது டிராவல்ஸ் எடுத்துக்கோங்க. டிராவல்ஸ் ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒன்லி நம்ம வீட்டுக்கு காய்கறி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே பாபாய் ரேஷன் ஃபுட் பாமாயில்னா கிச்சன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இது. ஓகே. இது வந்து லோக்கல் வேரியபிள். கிச்சன் மூணுமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகே. ஸ்டோர் த வேல்யூ. ஓகே. லைக் a equal 10 the a is variable. But a equal 10 is not இங்க வந்து சிம்பிள் கிடையாது. ஜாவாக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் தான். பேக்கேஜ் எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ற எல்லாத்தையுமே எதுல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பேக்கேஜ் நம்ம இப்போ டிஃபைன் பண்ண வேரியபிளா இருக்கட்டும், டிஃபைன் பண்ற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே நம்ம எதுனா இந்த பேக்கேஜ் தான் ஸ்டோர் ஆகும். மீன்ஸ் மெமரியில தான் ஸ்டோர் ஆகும். இந்த ஓவராலா இந்த பேக்கேஜ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். உள்ளடங்கு எல்லாமே. இது 2 டைப்ஸ் இருக்கு. பில்டிங் பேக்கேஜஸ் அண்ட் யூசர் டிஃபைன் பேக்கேஜ். இந்த பில்டிங் பேக்கேஜ்ல வந்து ஜாவா இருக்குன்னா ஜாவா லிட்டில் அண்ட் ஜாவா டைமோ இருக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா கஸ்டம் பேக்கேஜ் சேவ் பை டெவலப்பர்ஸ் லைக் பில்டிங்னா ஜாவாலே பில்டி தான் இருக்கு. ஜாவா லாங்குவேஜ் வந்து நம்ம பேசிக்காக ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம் அப்படின்னா ஜாவா லாங்குவேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து
பார்க்கறத பொறுத்தவரைக்கும். அடுத்து பார்க்க தெரியாது. பட் இப்படி இருக்கும். அது வந்து தியரட்டிக்கா வச்சு நம்ம பார்ப்பது எப்படின்னு பார்த்து அது ஜாவா டியூட்டினா அது யூட்டிலிட்டி பேக்கேஜுக்குள்ள அரே, ஸ்கேனர் நிறைய இருக்கு. ஓகே. ஐஓனா டாட் ஐஓனா இன்புட் இருக்கும். அடுத்து யூசர் டெஃபைன் பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கஸ்டம் பேக்கேஜ் கிரியேட் பண்ணுவோம். இது நம்மளா கிரியேட் பண்ணுறது. பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நெக்ஸ்ட் பார்க்கறது இல்லையா? நெக்ஸ்ட் மாதிரி இதில் வந்து மொத்தம் 4 டைப் ஜாவா இருக்கு. இன்னொரு கொஸ்டின் தான் பப்ளிக், ப்ரொடக்டட், டிஃபால்ட், பிரைவேட். ஓவரால் 4 தான் இருக்கு. 4 இதுலேயுமே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பேக்கேஜ் 4 பப்ளிக் தான். பேக்கேஜ் ஸ்கிரிப்ட் வந்து பப்ளிக் யூஸ் பண்ண அப்படின்னா அந்த பேக்கேஜ் என்னென்ன மேக்ஸிமம் ஓப்பன் சோர்ஸ் லைக் ஜாவா. ப்ராசஸ் என்னன்னா within the packages and subclasses in other packages. என்ன சொல்லலாம்னா இந்த பேக்கேஜ் பண்ணிக்கலாம். அதர் பேக்கேஜஸ் சப்கிளாஸ் வந்து அடுத்து வந்து டிஃபால்ட்னா ஒன்லி பேக்கேஜ் பிரைவேட்னா அதுக்கு மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக உண்டு. நாட் ஆக்சசிபிள் மிச்சிங் பேக்கேஜில் இருக்கு இந்த கிளாஸஸ் முடியும். எதுக்கு பிரிச்சுட்டாங்க போய் மல்டிபிள் நெக்ஸ்ட் மாதிரி கேட்டுக்காங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக பண்ணுவாங்க. நான் வந்து மோஸ்ட்லி பேங்க் வேற அப்ளிகேஷன் பண்ணுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி நம்ம பேசிட்டோம். சொல்லி முடிச்சிடும். புரிஞ்சது நம்புறேன். தேங்க்யூ.